கேரளா மக்கள் வந்து அதாவது சினிமாவில் இருக்கிறவங்களாம் நார்மலாக தான் பார்ப்பாங்க, ரோட்டில் நார்மலாக நடந்து போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ விஜய் அங்கே வந்தாங்க அப்படின்னா எப்படியாப்பட்ட வரவேற்பு விஜய் இருக்கும்? கூட்டம் வந்துருச்சுன்னா விஜய் ஓட்டு போட்டுருவாங்களா? இது ஒரு தற்கூரித்தனமான டாக்கா இருக்கு. என்னது மறுபடியும் என்னது விஜயும் காங்கிரஸும் அங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. சப்போஸ் விஜயும் காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்துருச்சு அப்படின்னா காங்கிரஸுக்கு இந்த விஜய் ஆதரவாளர்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அங்க போய் ஒரு என்னன்னு கட்சி பேரை மாத்துவாரு? கேரளா வெற்றி கழகம்னு மாத்துவாரா? இல்ல அங்க போய் தமிழக வெற்றி கழகம் சார்பாக விஜய் வருகிறார்னு கேரளால போய் ஓட்டு கேட்பாரா? தமிழக வெற்றி கழகம் கேரளால போய் கேரளா வெற்றி கழகம்னு மாத்துவாரா? இந்த மாதிரியெல்லாம் தற்கூரித்தனமா பேசக்கூடாது. கேரளா காங்கிரஸ் அப்படியான எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல. காங்கிரஸுமே இவங்களுமே என்னன்னா பெரிய ஆக்ட்ரஸோட ஆதரவு இருந்தா போதும் தான் நினைப்பாங்களே தவிர அவங்க கட்சிக்குள்ள வரணும்லாம் நினைக்க மாட்டாங்க. அதனாலதான் அங்க இருக்க ஆக்டர்ஸ் எல்லாம் பெருவாரியா வந்து மேக்சிமம் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க படங்கள்லயே கூட நம்ம நிறைய படங்கள்ல பார்த்தா கம்யூனிஸ்டுகள் படமாவே அவங்க நிறைய நடிப்பாங்க. இடது சிந்தனை கொண்டவர்களாவே அந்த கேரளா மண்ணு அதிகமா இருக்கும். பேசிக்காவே சொல்லணும்னா கேரளா இஸ் ஏ லெஃப்ட் ஐடியாலஜிஸ்ட். அது சினிமாவாகட்டும் இல்லை எதுவாகட்டும் அப்படிதான் இருக்கும். சரியா? அதனால இங்கே வந்து விஜய் மாதிரியான ஒரு ஆளுங்கள்லாம் போனால் ஜெயிச்சிடலாம் புருட்டிடலான்லாம். சன்னி லியோனு கூட தான் கேரளாவில் அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. அதுக்காக கேரளா மக்கள்லாம் கெட்டு போயிட்டாங்கன்னு நான் சொல்ல முடியும்? அது ஒரு கிரேஸ், அவ்வளோதான் கிரேஸ்.